வணக்கம். உண்மையான உறவுகளே. விஷால் அவர்களுக்கு ஆடியோ லான்ச்ல பேசும்போது என்னதான் ஆச்சுங்கிறத பல பேர் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில என்ன நடந்ததுங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். உண்மை உறக்கச் சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷால் அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு மதகராஜாவோட படம் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில ஆடியோ லான்ச் நடைபெற்றது. அந்த மனுஷன் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கலந்து கொள்ளணும். விஷால் அவர்கள் கலந்துகிட்டாங்க. அதுலயும் அவருடைய பேச்சுகள், அவருடைய வழக்கமான கேள்விகள் இதெல்லாம் கேட்பாங்க. அதை ஹோஸ்ட் பண்ணியிருந்த டிடி அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரே பாடினதை பத்தி அவரே பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க பிடிக்கவே தெம்பில்லாம இருந்தாரு. இதுக்கு காரணம் என்னங்கிறது எல்லாருடைய மனநிலைக்கு ஒரு கேள்வியாவே இருந்தது. சுத்தி உள்ள நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு விஷால் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனா ஏன் அவங்கள பேச விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வைரல் ஃபீவர்னு ஓபன் ஸ்டேஜ்லயே டிடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அது உண்மையா பொய்யா இல்ல அவர்களுக்கு வேற ஏதாவது நோய் இருக்கா இந்த மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. விஷால் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே அவங்க அபிஷியலாவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வைரல் ஃபீவர் தான் இது சரியா. ஆனா இதை நம்பாம சோசியல் மீடியால நிறைய நபர்கள் நிறைய விதமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. விஷால் அவர்கள் சரியாகி குணமாகி என்னதான் பிரச்சனைங்கிறத அவர் வாயால இருந்து மீடியா மூலமா தெரிவிச்சாதான் எல்லாருமே நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல பெரிய கேள்வி என்னன்னா, புரட்சி தளபதி விஷாலா இருந்த நபர் மீம் கிரியேட் மூலமா இப்ப புரட்டி போட்ட ஒரு நபரா இருக்கிறான்னு சொல்லலாம். இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு மீம் ட்ரோலுக்காக விஷால் அவர்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்போ அதே சோசியல் மீடியா தான் ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப இரக்கமா இருக்கு, ரொம்ப துக்கமா இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு தமிழிலுமே பேசப்படுது. எனக்கு என்னன்னா இந்த சோசியல் மீடியாஸ்லாம் நம்பலாமா வேண்டாமா? இது நிறைய நபர்கள் நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சுழற்சி முறை வாழ்க்கை மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருத்தர் தாழ்ந்தாலும் அவரை உயர்த்தி விடுறதும், அவர் உயர்ந்தாலும் அவர் இன்னொருத்த உயர்த்தி விடுறதும், இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமா தான் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துலயுமே ஒரு டிஆர்பிக்காகவும் ஒரு ட்ரெண்டிங்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்றாரு அதை உண்மையாவே சொல்லாம அதை அதை வேற விதமா கன்வே பண்ணி மக்களுக்கு கொண்டு வந்து மீம் கிரியேட் மூலமா இப்ப எல்லாமே பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே சங்கடமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்க எப்பவுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சோசியல் மீடியால இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்க நம்பாதீங்க. தப்புனா தட்டி கேட்கிற ஒரு நல்ல நபர் நம்ம கூட இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த இடத்துல விஷால் அவர்களை நான் ரொம்பவே பாராட்டுவேன். நான் கேட்பேன், தப்பு பண்ணா நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த மீம் கிரியேட் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப தப்ப தட்டி கேட்டா மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்க ஒன்ன பார்த்து மீம் கிரியேட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. உண்மையிலே எது தப்பு நடக்குதோ அதை மீம் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல. ஸோ நீங்க அதை மீன் பண்ணலாம். ஒரு காலத்துல சிறந்த நடிகரா இருந்தாரு, சிறந்த ஃபிட்னஸ் மேனா இருந்தாரு. திருட்டு சீடிகளை பிடிச்சி அவங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதும் இந்த மாதிரிலாம் அட்டூழியமான வேலைகளுக்கு தட்டி கேட்கறதும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. விஷால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.